ஹாய் ஆல் இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஊர்லேருந்து அத்தை மாமா எல்லாருமே வர்றாங்கன்னு. அவங்க தேர்ஸ்டே ஈவினிங் போல் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துட்டு பெருசாக எதுவுமே எடுக்கலை. இது அப்படியே நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது தான். காலையிலேயே வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங்க்கு போல் அவங்க ரிட்டர்ன் மதுரை கிளம்பணும். ஸோ காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு அப்படியே வந்தாச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குச்சினூர் சனீஸ்வரன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷுங்கிறதே இல்லைன்னா எப்போவுமே சரியான கூட்டமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே டைம் தான் இங்கே வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும். அன்னைக்கு பார்க்கிங் ஏரியாலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இல்லைன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நிற்கக்கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நாங்களுமே சூப்பராக பொறுமையாக நல்லா சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெயில் வர சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு இளநீ குடிச்சிட்டு போகலான்ட்டு கொஞ்ச நேரம் இளநீலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பும்போது நம்ம யோகிக்குட்டி பார்த்தீங்கன்னா அங்கே விண்டு மில்ஸ் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு இருந்தியா. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே நின்று எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லஞ்ச் டைம் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்துட்டு பியூர் வெஜ்ஜு. ஸோ அவங்களுக்கு காலையிலேயே கோவிலுக்கு வரக்கு முன்னாடியே சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்தோம். ஏன்னா கோவிலுக்கு போய் சாமி பார்க்க லேட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிருமேன்னு அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு பக்கத்தில் ஹோட்டலில் பார்ட் டைமாக போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து வந்துட்டு எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஒரு 25 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு நான்வெஜ் சமைக்கிற வேலை மிச்சம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடுமே கொடுத்து விட்டாங்க. ஸோ சூப்பராக வந்துட்டு லஞ்ச் அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு விருந்து தான் அன்னைக்கு. ஆனால் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் சமைக்கலை. மற்றபடி சூப்பராக வந்துட்டு லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4:00 மேலே ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம யோகிக்குட்டி ஒரே அழுக சேட் மூடுக்கு போயிட்டியா. அவன் ஆக்சுவலி வந்துட்டு அவ்வளோ அட்டாச் எல்லாம் ஆக மாட்டியா அவ்வளோ சீக்கிரம். நம்ம லாஸ்ட்டாக கல்யாணத்துக்கு போய் ஒரு 1 வீக் பக்கம் இருந்தோமா, அதனால ரொம்ப அட்டாச் ஆயிட்டியான்.